எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக மூட்டை முடிச்சை கட்டும் மகிந்த பார்வையிடச் செல்லும் மக்கள் வெளியான தகவல். நாடாளுமன்றத்தில் திடீர் பரபரப்பு. கூச்சலிட்ட எதிர்க்கட்சிகள், நிறுத்தி வைக்கப்பட்ட சபை. அதை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்தால், தாங்கள் ஊழல் செய்கிறீர்கள் என்பதை நிரூபித்தால், தங்களால் பாராளுமன்றத்தில் கடல் தொழில் அமைச்சரிடம் அதிரடி கேள்விகளை முன்வைத்த அர்ச்சுனா. ஊழல் செய்கிறாரா அமைச்சர்? வெளியான தகவல். யாழில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் விடுவிப்பு. அனுர அரசின் புதிய தகவல். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இவ்வளவு சலுகைகளா? உண்மையை உடைத்த பாதுகாப்பு அமைச்சர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பரபரப்பினால் சபாநாயகர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தற்காலிகமாக 10 நிமிடங்கள் ஒத்திவைத்தார். உதிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜேசகரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை செல்லாதது என அறிவித்து அதனை நிராகரித்ததாலேயே இந்த பதட்டம் உருவானது. இதனை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் சத்தம் போட்டதால் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே சூடான வாத பிரதிவாதம் வெடித்தது. மேலும் குறித்த சூழ்நிலை கட்டுக்குள் வராததால் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அமர்வை ஒத்திவைத்து சபையிலிருந்து வெளியேறினார். ஜோசப் மைக்கேல் பெரேரா கதாநாயகතුමා ඊළඟට ඊට පස්සේ අහගෙන පොඩ්ඩක් වාඩිලා ඉන්න. ඉතින් ගරු කතානම් මම දින 2007 පාර්ලිමේ ගරු කතානායකතුමනි නෑ ගරු කතානායකතුමා ඔබතුමා අහුම්කම් දෙන්න. ගරු කතානායකතුමා අහුම්කම් දෙන්න නෑ දැන් මොකද වෙලා තියෙන්නේ? මේ පාර්ලිමේන්තුවේ නාය පුස්තකය මේ ගරු කතානායකතුමනි මේ පාර්ලිමේන්තුවේ නාය පුස්තකය මන්ත්‍රීතුමල්ලා අසුන් ගන්න. ඊට පස්සේ ගරු නෑ මේ අසුන් ගන්න. හරි ගරු කතානායකතුමනි අසුන් ගන්න. ගරු පාර්ලිමේන්තුව අසුන් ගන්න. පාර්ලිමේන්තුව රයිට් ගරු කතානායකතුමනි අයිස මේ අහගන්න. ගරු කතානායකතුමනි ඔබතුමා අහගන්න බෑ. ඔබට වෙන විකල්ප තියෙනවා. ගරු කතානායකතුමනි වෙන විකල්ප තියෙනවා. වෙන එක තමයි ඔබතුමාලට වෙන විකල්ප තියෙනවා. මම කියන්නම් ඊළඟට මොෂන් නැතුව ගේන්න. ගරු කතානායකතුමනි ලේකම් මණ්ඩල කියලා තියෙන වාර්තාවත් ඒක තමයි. ඒක ඔක්තෝබර් 12 ආදම් කරගෙන තමයි මම දෙන්නේ. මාර්ග සංවර්ධන අමාත්‍යතුමා බැඳී නෑ. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු මහින්ද රත්නතිලක මහතාගේ පැවැත්ම 2007 සැප්තැම්බර් 6 වෙනිදා 6 වෙනි බ්‍රහස්පතින්දා දින සවස් භාගයේදී මුදල් පනත් කෙටුම්පත් 5ක් පාර්ලිමේන්තු විවාදයට ගෙන ඡන්ද විමසමින් සිටින අවස්ථාවේදී රත්නපුර දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මහින්ද රත්නතිලක මහතාගේ ආසනය අසලට පැමිණ පාර්ලිමේන්තුව විනාඩි 10ක් සඳහා පිටවනවා. මෙහෙම සිටි පාර්ලිමේන්තු யாழ்ப்பாண மக்களின் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்மாணத்துறை மற்றும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் 2010 பதிவு செய்யப்பட்ட இடம்பெயர்ந்த குடும்பங்களில் பெரும்பாலானோர் மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 1395 குடும்பங்களைச் சேர்ந்த 4006 பேர் மீள்குடியேற்றப்பட வேண்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். 2009 23,850 ஏக்கர் காணி ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் இப்போது பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டு மீதமுள்ள 2583 ஏக்கர் காணிகளை மக்களிடம் ஒப்படைக்கும் செயற்பாடுகள் நடைபெறுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் அபிவிருத்தி செய்வதோடு வடக்கு மக்களுக்காக பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அருண கருணாதிலக குறிப்பிட்டார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்று வெளியேறவுள்ளார். ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்தி வந்த உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கான நடைமுறையே இதற்கு காரணம். இதனையடுத்து மஹிந்த ராஜபக்ச ஹம்பாந்தோட்டையில் உள்ள கார்லன் இல்லத்திற்கு செல்ல உள்ளதாகவும் அவரது கட்சி தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரும் தங்களது உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் இவ்வாறு இருக்க, ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஜனாதிபதியின் சலுகைகள் ரத்து செய்யப்படுவதால் பாதிக்கப்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முன்னாள் அரசு தலைவர்களுக்கான பாதுகாப்பு தனியாக நிர்வகிக்கப்படுவதாகவும் அவை தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகள் பாதுகாப்பு குழுவின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பணியாளர்கள் தொடர்பான விவரங்களையும் அவர் வெளியிட்டார். அதன்படி மஹிந்த ராஜபக்சவிற்கு 111 பணியாளர்கள், கோட்டபாய ராஜபக்சவிற்கு 60க்கும் மேற்பட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இது மட்டுமல்லாது 2024 ஆண்டின் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கான சலுகைகளுக்காக அரசாங்கம் 98.5 மில்லியன் செலவழித்ததாகவும் அதில் மஹிந்த ராஜபக்சவிற்கு அதிகபட்சமாக 54.62 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். I will ask my question in Tamil. பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) கீழ் கௌரவ நீரியல் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள். அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களே, உங்களது எனது முதற்கண் சிரிக்காதீங்க ஐயா, வணக்கங்கள். வடமாகாணத்தின் ஒரே ஒரு அமைச்சராகவும் அதே நேரம் தமிழ் மக்களின் ஒரு வடமாகாணத்துக்கு வந்து ஒரு போட்டில் தமிழ் மக்களின் ஒரே ஒரு அமைச்சர் பிரதிநிதியாக இருக்கும் தாங்கள் மீன்பிடித்துறை அமைச்சர் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு ஊழல் முறைப்பாடுகள் பொதுமக்களால் வைக்கப்படுகின்ற போதும் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நீங்கள் மேற்கொள்ளாதது மிகவும் கவலைக்குரியது. கீழே குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது இருப்பதால் அவற்றை நிவர்த்தி செய்யும் வண்ணம் தங்களால் இந்த பாராளுமன்றத்துக்கு கீழ்வரும் கேள்விகளுக்கு நியாயமான ஆதாரபூர்வமான பதில்களை தர முடியுமா? இல்லை என்றால் ஏன்? முதலாவது கேள்வி, இலங்கையில் இருக்கின்ற நீரிய வளம் தொடர்பான சட்ட மூலங்களிலே பிரதானமாக கரைவலை மற்றும் சுருக்குவலை பாவித்தல் என்பது சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய விடயமாகும். தாங்கள் நீரியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இந்த 2 சட்டவிரோத மீன்பிடிகள் தொடர்பாக எந்த கரிசனையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களது முறைப்பாடு. இதுவரை இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய அமைச்சின்கள் பதியப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பதை தெளிவுபடுத்த முடியுமா? அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அவர்களுடைய முறைப்பாடு. அது தொடர்பாக தங்களிடம் முறையிட்டும் எழுத்து மூலமாக தங்களிடம் ஆவணங்கள் தரப்பட்டும் தாங்கள் எந்த மீனவ அமைப்புகளுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரை முயற்சிக்கவில்லை என்பதும் முறைப்பாடு. தாங்கள் மீனவ அமைப்புகளிடம் எந்தெந்த பிரதேசங்களில் சந்திப்புகளை ஏற்படுத்தி இருந்தீர்கள், அவர்களுடைய முறைப்பாடுகள் என்னென்ன, அதற்கு தாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை தெரிவுபடுத்த முடியுமா? மூன்றாவது கேள்வி, கரையோர பிரதேசங்களிலே கடல் அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்குவது தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் ஒரு பொறுப்பாக வருகின்ற போதும் இதுவரை இவற்றை நியாயமான முறையில் தாங்கள் மேற்பார்வை செய்யவில்லை என்பது பொதுமக்கள் முறைப்பாடு. பண்ணைக்கு அனுமதி கடல்பட்டை பண்ணைக்கு அனுமதி வழங்குவதில் கையூட்டல் பெறப்படுகிறது என்பது பொதுமக்களின் முறைப்பாடு. தங்களுடைய பினாமிகளின் பெயரில் இவ்வாறான கையூட்டல்கள் வேண்டப்படுகிறதா? இதற்குரிய ஆதாரங்களை நான் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மீன்பிடித்துறை இயக்குநரை தற்காலிகமாக தாங்கள் இடமாற்றி இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்கிறார்கள். கடந்த காலங்களிலே தாங்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரைக்கும் தங்களால் செய்யப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண மீன்பிடியியல் துறை திணைக்களத்தின் இடமாற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பெயர் என்ன, அந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்ட திகதி என்ன, இவற்றிற்கான நேர்முக தேர்வு இன்டர்வியூ வைக்கப்பட்டதா, அது எந்தெந்த திகதியில் வைக்கப்பட்டுள்ள என்று கேட்கிறேன். நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி,
தங்களுடைய வீடியோ ஒன்றில் காணொளி ஒன்றில் வடக்கு மாகாணத்திலே கடல் அட்டை பண்ணையாளர்களின் சந்திப்பு ஒன்றில் அரசாங்கத்துக்குரிய பாடுகளில் 1.5 ஏக்கரை பிடித்து வைத்திருப்பதற்கும் அதே நேரம் ஊழல் என்ற அடிப்படையில் 1/2 ஏக்கருக்கு பணத்தை மட்டும் செலுத்தவும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பேச்சு ஒன்று வெளிவந்திருக்கிறது. காணொளி ஆதாரம் என்னுடைய முகப்புத்தகத்திலும் இருக்கிறது. நான் என் வேண்டுமென்றால் சமர்ப்பிக்கிறேன். அதை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்தால், தாங்கள் ஊழல் செய்கிறீர்கள் என்பதை நிரூபித்தால், தங்களால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா? தங்களுடைய அமைச்சு பதவை துறக்க முடியுமா? 6வது கேள்வி, இதுவரை மயிலிட்டியில் மற்றும் குறியாட்டுவான் இறங்குதுறைகளில் தங்களுடைய அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ப்ரொஜெக்ட் ஒவ்வொன்றாக தனித்தனியாக அவர்களுடைய பெறுமதி எவ்வளவு, அதற்குரிய கால வரையறை என்ன, அதற்குரிய ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலை இங்கே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்று கேட்கிறேன். நன்றி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆன பதிலை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்னும் 2 வாரங்களுக்கு கால அவகாசத்தை கேட்கின்றோம். இத்துடன் எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இன்றைய மதிய நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.